விநாயகர் சதுர்த்தி வந்தாவே எல்லோரும் நினைவுக்கும் வரக்கூடியது கொழுக்கட்டைங்க. அந்த கொழுக்கட்டையை நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி கொழுக்கட்டையை நம்ம செய்ய போறோம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை வச்சு 3 விதமான கொழுக்கட்டை நம்ம செய்ய போறோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாஸ்பேன்ல வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் வறுத்து எடுத்து சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாங்க. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மேல் மாவுக்கு நம்ம ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே தோல் சீவிட்டு கழுவிட்டு நம்ம கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கோம். ஒன்னொன்னுமே தனித்தனியா பண்ண போறோம். அதனால இந்த ஆப்பிளை பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஆப்பிளை போட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆற வச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை மோல்டில் சேர்த்து எல்லா பக்கமும் மாவு பரப்பிட்டு நடுவுல பூரணத்தை வச்சு நல்லா ஃபில் பண்ணிட்டு இதை ஸ்டீமர்ல 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது போலவே நம்ம கேரட் கொழுக்கட்டையும் பீட்ரூட் கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம கொழுக்கட்டையா நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.